Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The average of six numbers A, B, C, D, E, F is 58. If the first number A is 2/5 of the sum of B and C and is also equal to 3/4 of the sum of D, E, F, then what is the value of sum of B and C ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? A, B, C, D, E, F ன்னு ஒரு 6 நம்பர் இருக்கு. அதோட சராசரி என்னன்னா 58ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சராசரி 58 இருந்துச்சு அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? A plus B plus C plus D plus E plus F. ஸோ சராசரி 58, 6 நம்பரோட சராசரி 58னா அதோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 58 இன்ட்டு 6ன்னு வரும். ஸோ 58ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 348. 6 8 48 34. ஸோ 348. அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண் A ஆனது, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? A. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா B மற்றும் C இன் கூட்டுத்தொகையில் 5இல் 2 பங்கு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்க? if the first number A is, Aங்கிற நம்பர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா A equal to 2/5 of the sum of B and C. So first sum of B and C னா என்ன அர்த்தம்? B ஐயும் C ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ நீங்க B ஐயும் C ஐயும் ஆட் பண்ணிட்டு அதுல 2/5 எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதான் இந்த லைனுக்கான மீனிங். முதல் எண் ஏங்கிறது B மற்றும் C யோட கூட்டுத்தொகையில் 5இல் 2 பங்கு. அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? D, E மற்றும் F இன் கூட்டுத்தொகையில் 4இல் 3 பங்காக இருந்தால் அதே A பார்த்தீங்க அப்படின்னா DEF ஓட கூட்டுத்தொகையில 4ல் 3 பங்குன்னு சொல்றாங்க. ஓகே, and is also, and isங்கிறது இந்த இஸ் யாரை குறிக்கும்னா ஏயை தான் குறிக்கும். அப்ப A is also equal to 3/4 of the sum of D, E and F. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் A எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 of DEF. DEF கூட்டி அதுல ஒரு முக்காவாசி எடுத்தீங்க, 3/4 எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் A ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? இதை எப்படி இந்த லைனை ரீட் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கிறது புரிஞ்சிருச்சா? அப்படின்னா B plus C யோட வேல்யூ என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, ஸோ B மற்றும் C இன் கூட்டுத்தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? A யோட வேல்யூ 2/5 B plus C இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க A யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3/4 DEF ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை வேணா ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது வந்து மூணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது மூணையும் வச்சு B plus C கொண்டு வரணும். ஏதாவது ஐடியா தோணுதா உங்களுக்கு? இது மூணையும் வச்சு B plus C கொண்டு வந்துடலாமா? ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல B plus இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? B plus C equal to இந்த 5 எங்க கொடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, 5A/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து DEF கொண்டு வந்துடலாம். மூணாவது ஈக்குவேஷன்ல இருந்து D plus E plus F equal to இந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, 4A/3ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? யாரெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? B plus C யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம், DEF ஓட வேல்யூவையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? A யோட வேல்யூ கிடைக்குமா? புரியுதா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். பார்க்கறதுக்கு ஃபிராக்ஷன் மாதிரி இருக்கு, எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. நமக்கு என்ன தெரியும்? ஏல இருந்து F வரைக்கும் உள்ள கூட்டுத்தொகை 348ன்னு தெரியும். ஸோ இதுல இருந்து B plus C யோட வேல்யூ கொண்டு வந்துடலாம், இதுல இருந்து DEF ஓட வேல்யூ கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, A அப்படி ஏன்னே வச்சுக்கோங்க, பிளஸ் B plus C. ஓகேவா? B plus C யோட வேல்யூ என்ன கொண்டு வந்திருக்கோம்? B க்கும் C க்கும் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 5A/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்து DEFக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4A/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 348க்கு ஈக்குவலா இருக்கும். இதை சால்வ் பண்ணி இதுல இருந்து A யோட வேல்யூ கொண்டு வந்துடலாமா? ஸோ LCM எடுங்க, 6. ஸோ இது 6 மாத்தனா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க மேலே கிளை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க மேலே கிளை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8A equal to 348 இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணா 15 6 21, 21 8 29. ஸோ 29A equal to 348 இன்ட்டு 6. இந்த 6 இங்க கொண்டு போயிருங்க. ஸோ இதை கட் பண்ணா என்ன பண்ணலாம்? ஒரு 29 29. ஸோ மிச்சம் 5 இருக்கும், 58 வரும், 2 தடவை போகும். அப்போ A யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 72ன்னு கிடைச்சிருது. நமக்கு A யோட வேல்யூ தேவையில்ல, யாரோட வேல்யூ வேணும்? B மற்றும் C யோட கூட்டுத்தொகை வேணும். ஓகே, ஸோ நமக்கு தான் தெரியுமே B plus C equal to 5A/12ன்னு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? B plus C equal to 5 இன்ட்டு A யோட வேல்யூ என்னது? 72/2. ஸோ கட் பண்ணீங்க அப்படின்னா 36
இன்ட்டு 5 இருக்கும். 36 இன்ட்டு 5ஓட வேல்யூ எவ்வளவு? 180. அப்போ B plus Cயோட வேல்யூ நமக்கு என்னது? 180. இந்த A கண்டுபிடிச்ச பிறகு உட்கார்ந்து ரொம்ப யோசிக்க கூடாது. அப்போ Bயும் Cயும் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நமக்கு தான் டைரக்டா அப்படியே கொடுத்துட்டாங்களே. B plus C equal to 5A/2. நாம தானே ஃப்ரேம் பண்ணோம். A equal to 2/5 into B plus C. B plus C தான் வேணும். ஸோ அப்போ B plus C equal to 5A/2. ஓகே, இதே மாதிரி எக்ஸாம்ல DEFஓட வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? D plus E plus Fஓட வேல்யூக்கு என்ன பண்ணலாம்? இந்த Aயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 4 into 72 divided by 3 கிடைக்கும். ஸோ 2 3 6 4 3 12. ஸோ 96 கிடைக்கும். DEFஓட வேல்யூ வந்து என்னது? 96. ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ரயில்வேல கேட்ட கொஷின்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாமே நான் உங்களுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து டீச் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான கொஷின், ரொம்ப ஃபேமஸான கொஷின். நீங்கள் TNPSC போனாலும் இந்த கொஷின் இருக்கும், ரயில்வே போனாலும் இந்த கொஷின் இருக்கும். அது மாதிரி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இந்த மாதிரி கொஷினை ரொம்ப நிறைய டைம் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரூட் ஆஃப் 1 + 25/144 ஈக்குவல் டு 1 + x/12னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் ரூட்ல இருக்கு, இந்த பக்கம் நார்மலா நம்பர் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாமா? ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயர் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க. ஸோ ஸ்கொயர் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. சால்வ் பண்ண என்ன வரும்? உள்ள இருக்கிறதுக்கு LCM எடுங்க. ஸோ சில சம்மில் பார்த்தீங்கன்னா ரூட்டை கட் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். சில சம்மில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூவே ஒரு ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி வேல்யூவாக இருக்கும். இப்போ இந்த கொஷின் வந்து உள்ளே இருக்க வேல்யூவை நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஜஸ்ட் இதுக்கு LCM எடுங்க. என்ன வரும்? 144. ஸோ இங்கே என்ன வரும்? 144 + 25 இப்படி எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு இதுக்கும் LCM எடுத்துருங்க. இது என்ன பண்ணலாம்? 12. ஓகே, ஸோ 12 + x இருக்கும். 12 + x, 12 LCM எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரூட்டுக்குள்ள இது 144 25 எவ்வளவு? 169 டிவைடட் பை 144 ஈக்குவல் டு 12 + x டிவைடட் பை 12. 169ங்கிறது எதோட ஸ்கொயரு? 13ஓட ஸ்கொயர் தான் 169. அப்போ ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில் எடுத்தால் இதை 13ன்னு போட்டுடலாம். 144ங்கிறது 12ஓட ஸ்கொயர். ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 12 போட்டுடலாம். ஸோ 12 + x டிவைடட் பை 12 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 12 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 13 - 12 1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1. 1ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சில இடத்துல ரூட்டை வந்து கட் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அந்த இதை யோசிக்க வேண்டாம். ஏன்னா உள்ள இருக்கிறதே ஒரு ஸ்கொயர் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் கொடுத்துருக்காங்க நம்பர் வந்து. அதனால நம்ம ரூட்ல இருந்து ஈஸியா வெளியில எடுத்துடலாம். ஓகே, கிளியரா புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The circumference of the two circles is 110 cm and 330 cm. What is the difference between their radii? ரெண்டு வட்டங்களோட சுற்றளவு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் வட்டத்தோட சுற்றளவு 110 cm, இன்னொரு வட்டத்தோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 330 cm. ஆரங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஓகேவா? ஸோ அப்போ இந்த வட்டத்தோட சுற்றளவு, ரெண்டாவது வட்டம் தான் இருக்கிறதுலே பெரிய வட்டம். ஏன்? அதை சுற்றி அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 330 cm இருக்கும். இந்த வட்டத்தை சுற்றி அளந்து பார்த்தீங்கன்னா 110 cm இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் உள்ள ஆரங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் வேணும். இந்த வட்டத்தோட சுற்றளவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? இது பெரிய வட்டம் இல்லையா? ஏன்னா இதோட சுற்றளவு அதிகமாக இருக்கு. ஏன்னா வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 2πrன்னு தெரியும். ஸோ பெரிய வட்டம்ங்கிறதுனால ரேடியஸை நான் கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து சின்ன வட்டம், அதனால இதோட ரேடியஸை நான் ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும்னா ரெண்டு வட்டங்களுக்கு இடையே உள்ள ஆரங்களுக்குள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம்னா இந்த மாதிரி தான் வட்டம் இருக்கும். இங்க நடுசுல ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அதுதான் வட்டத்தோட சென்டர், மையம் அப்படின்னு சொல்லுவோம். மையத்துல இருந்து நாம எங்கனாலும் கோடு போடலாம். மையத்துல இருந்து நீங்க எங்க கோடு போட்டாலும் அதை தான் நாம என்ன சொல்லுவோம்? ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மையத்துல இருந்து ஒரு கோடு இங்க போட்டோம் அப்படின்னா ஆரம், இந்த பக்கமும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா இந்த ஆரமும் இந்த ஆரமும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்? டயாமீட்டர், அதாவது விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வட்டத்தோட ஆரத்துக்கும் இந்த வட்டத்தோட ஆரத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் வேணும். ஓகே, ஸோ இது என்னது? பெரிய வட்டத்தோட சுற்றளவு, இது சின்ன வட்டத்தோட சுற்றளவு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 2π கேபிட்டல் ஆர் மைனஸ் 2π ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு இதோட சுற்றளவு எவ்வளவு? 330 மைனஸ் இதோட சுற்றளவு எவ்வளவு? 110. இப்படி போட்டுடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கேயும் 2π இருக்கு, இங்கேயும் 2π இருக்கு, காமனா எடுத்துடலாமா? r மைனஸ் r ஈக்குவல் டு 330ல 110 போனா எத்தனை? 33ல 11 போனா எத்தனை? 22. இங்க ஒரு 0 இருக்கு, 220ன்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு r மைனஸ் r பெரிய வட்டத்தோட, அதாவது ரெண்டு வட்டங்களுக்கு இடையே உள்ள ஆரங்களுக்குள்ள வித்தியாசம் தான் வேணும்.
ஸோ அதுதான் ஆர் மைனஸ் ஆர். ஓகேவா? ஸோ அப்போ 220 டிவைடட் பை 2πன்னு கிடைக்கும். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2 × 22/7னாலும் எழுதிக்கோங்க. ஏன்னா பையோட வேல்யூ வந்து 3.14ன்னு சொல்லலாம், இல்லைனா 22/7ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர் மைனஸ் ஆரை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி நம்பர் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ அந்த 7 வந்து எங்கே போயிடும், மேலே போயிடும். அந்த 2 × 22 எங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணீங்க அப்படின்னா 10 தடவை போகும், இன்னும் கட் பண்ணீங்க அப்படின்னா 5 தடவை போகும். அப்போ டோட்டலாக ஆர் மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன வரும், 35 சென்டிமீட்டர். 5 × 7 35. ஸோ 35 சென்டிமீட்டருங்கிறது ஆப்ஷன் டி. அப்போ 2 வட்டங்களுக்குள்ள ஆரங்களுக்குள்ள வித்தியாசம் கிடைச்சிருதா? கிளியரா? அடுத்த இந்த கொஸ்டின்ல பாருங்க, a person deposited some money at a simple interest rate for 3 years. Had he deposited the money at 2% higher rate, it would have fetched rupees 360 more. Find the amount of the money deposited. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நபர் 3 ஆண்டுகளுக்கு தனிவட்டி வீதத்தில் குறிப்பிட்ட பணத்தை வைப்பு தொகையில் செலுத்தினார். ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? எவ்வளவு செலுத்திருக்காருன்னு தெரியல, ஸோ அதை தான் கண்டுபிடிக்கணும். பிங்கிற அமௌண்ட்டை 3 வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல போட்டிருக்காரு. ஓகேவா? பேங்க் அவருக்கு போடக்கூடிய வட்டி எவ்வளோன்னா, ஒரு வட்டி 6% கூடிய வட்டி வந்து போடுறாங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2% அதிக விதத்தில் பணத்தை வைப்பு தொகையில் செலுத்தியிருந்தால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6ன்னு இல்லாமல் R+2% போட்டாங்க அப்படின்னா என்ன புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து பிங்கிற அமௌண்ட் 3 வருஷத்துக்கு 6% வட்டி போட்டாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், வட்டி மட்டும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆருக்கு பதிலாக R+2% வட்டி போட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய வட்டியிலிருந்து எக்ஸ்ட்ரா 360 ரூபாய் கிடைக்குதாம். ஓகேவா? கூடுதலாக ரூபாய் 360 தந்திருக்கும். வைப்பு தொகையில் செலுத்தப்பட்ட பணத்தை கண்டறியும் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஒரு பர்சன் வந்து ஒரு அமௌண்ட் பிங்கிற அமௌண்ட்டை ஒரு 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்றாரு. ஓகேவா? ஸோ 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்றாரு. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 500 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே பேங்க் அந்த பிங்கிற அமௌண்ட் 3 வருஷம் தான், ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R+2% இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு வட்டி என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 500 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 860 ரூபாய் கிடைக்குதாம். ஏற்கனவே கிடைச்சதுல இருந்து ஒரு 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்றாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் த மணி டெபாசிட்டட். அந்த 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? ஏதாவது 860ன்னு எதுக்கு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் 500, இப்போ 360 எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால 500 கிடைக்க இடத்துல 860 கிடைக்கும். அந்த 360 கிடைக்குது இல்லையா, இதுக்கு காரணம் யாரு? அந்த 2% ஹையர் ரேட்டு. 6% மட்டும் போட்டிருந்தாங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான் கிடைக்கும். R+2% வட்டி போடுறதுனால 860 ரூபாய் வருது. அதாவது ஏற்கனவே கிடைக்கிறதுல இருந்து ஒரு 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அந்த 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு காரணம் யாருன்னா, இந்த 2% வட்டி அதிகமா போடுறதுதான். ஓகேவா? அப்போ இந்த 360 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்படிதானே? ஸோ அதே அமௌண்ட் 3 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எத்தனை? ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து ஒரு 2% அதிகம். ஓகேவா? ஸோ இந்த 360ங்கிறது யாரு? அந்த 2% கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஓகே, வெறும் 6% மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இங்க என்ன வட்டி கிடைச்சிருக்குமோ அதுதான் கிடைச்சிருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் கிடைச்சது நான் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்டா R+2% மாத்தினா 860 கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அந்த 360 யாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா 2% தான் அதுக்கு காரணம். அப்ப இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 360ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. இது எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ 1 இயருக்கு எவ்வளவு வரும்? 360 டிவைடட் பை 3 120ன்னு கிடைக்குமா? கட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா 3 இயர்ஸ்க்கு தானே பேங்க்ல போட்டிருக்கோம், அப்போ 120 தான் கிடைக்கும். இந்த 120ங்கிறது எத்தனை பர்சன்டேஜுக்கு ஈக்குவல்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போடுறாங்க? 2% வட்டி. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 2%. அந்த 360ங்கிறது யாரு? 360ங்கிறது யாரு? 3 வருஷத்துக்கு 2% எக்ஸ்ட்ரா போட்டதுனால கிடைக்கக்கூடிய வட்டி தான் அந்த 360. ஓகேவா? ஸோ 1 இயருக்கு அப்போ எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ 1 இயருக்கு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ரூபாய் வருது? 120 ரூபாய் வருது. அந்த 120ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 2%க்கு ஈக்குவல். 2% தான் 120 இருந்தா நம்ம எப்பவுமே பிரின்சிபல் அமௌண்ட் நாம டெபாசிட் பண்ண தொகையை எப்படி எடுத்துக்கிடுவோம்? 100% எடுத்துக்கிடுவோம். அப்போ 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நீங்க செலுத்திய தொகை. அதுதான் என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். கிளியரா புரியுதா? அப்போ 2% 120னா 1% என்ன வரும்? உங்களுக்கு 60ன்னு வரும். அப்போ 100% என்ன வரும்? 6000 ரூபாய் வரும். அப்போ பேங்க்ல போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 6000 ரூபாய். 6000ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல இதை ரீட் பண்ணதுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த 2%ங்கிறது யாரு?
அந்த 2%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2% வட்டி. அந்த 3 வருஷத்துல 2% 2% 2% போட்டதுனால தான் எக்ஸ்ட்ரா 360 ரூபா வந்திருக்கு. அப்போ அந்த 360 3 வருஷத்துக்குள்ள தொகையை ஒரு வருஷமா மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், 120ன்னு கொண்டு வந்துடலாம். அந்த 120 2%க்கு ஈக்குவலாக இருக்கும். 2% 120னா 100% எவ்வளவு, 6000 ரூபாய். பேப்பர் பண்ணி இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ ஒரு நார்மலான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும், அப்படி தானே? ஸோ போர்டு மாஸ் ரூல் வச்சு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா போர்டு மாஸ் ரூல் வச்சு என்ன பண்ணிக்கலாம், 5 மார்க் எக்ஸாமில் ஈஸியாக வாங்கிடலாம். ஏன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் வச்சு சிம்பிளிஃபிகேஷன்ங்கிற பேரில் 3 கொஸ்டினும், ரீசனிங் போனீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக் கீழே போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி 2 கொஸ்டினும் கேட்பாங்க. டோட்டலாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ போர்டு மாஸ் ரூலை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ பினா என்னது, பிராக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை முடிச்சு விடணும். பிராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 4 3 7 7 2 9 9 1 10. ஸோ பிராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சு விட்டாச்சு. அடுத்து நாம் என்ன பண்ணணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இல்லை. அடுத்து என்ன இருக்குது, டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் இருக்குது, பட் இதை என்னால் டிவைட் பண்ண இந்த டிவிஷனை முடிச்சு விட்ருவோமா? ஸோ இந்த டிவிஷனை முடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 2ன்னு மாறிடும். அப்படி தானே? இதை ஃபுல்லாக நான் சிம்பிளிஃபை பண்ணால் 2ன்னு மாறிடும். அப்படி தானே? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரெண்டையும் கட் பண்ணி விட்டுடலாம். புரியுதா? இந்த 48ஐயும் 96ஐயும் ஃபஸ்ட்டு டிவிஷன் படி கட் பண்ணேன். இது ஃபுல்லாக 2ன்னு மாறிச்சு. ஸோ 2 × 29/2 இருக்கும். அடுத்து இந்த ரெண்டையும் கட் பண்ணேன். அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும், 29 ப்ளஸ் 5 5 5 ஸ்கொயருன்னு இருக்குது, 25 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக என்னன்னு கொண்டு வந்துட்டோம், 10ன்னு கொண்டு வந்தோம். ஸோ 10. ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வரும், 54 மைனஸ் 10ன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 44. ஸோ 44ங்கிறது ஆப்ஷன் பி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டினில் பாருங்க, when a shopkeeper gives 5% discount on the marked price, his gain is 14%. If he had given a discount of 10%, calculate the percentage of gain or loss for the shopkeeper. ஒரு கடைக்காரர் ஒரு பொம்மையின் குறித்த விலையில் 5% தள்ளுபடி கொடுக்கும்போது அவருக்கு லாபம் வந்து 14% கிடைக்கி. அதே இது அவர் 10% தள்ளுபடி கொடுத்தாருன்னா கடைக்காரருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, மார்க் பிரைஸுங்கிறது என்னது, குறித்த விலை. ஓகேவா? அந்த குறித்த விலையை 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. குறித்த விலையில இருந்தானே எப்போவுமே தள்ளுபடி கொடுப்பாங்க. அப்போ மார்க் பிரைஸில் ஃபர்ஸ்ட் 5% தள்ளுபடி கொடுக்குறாரு. 5% தள்ளுபடி, 100 ரூபாய் பொருளோட விலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 5% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க, 95 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே, ஸோ அதனால அவருக்கு என்ன கிடைக்கி, லாபம் வந்து 14% கிடைக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லாபம் என்ன கிடைக்கி, 14% கிடைக்கி. லாபம் எதுல பார்ப்போம், காஸ்ட் பிரைஸ்ல. ஸோ காஸ்ட் பிரைஸ்ங்கிறது என்னது, பொருளோட அடக்க விலை. காஸ்ட் பிரைஸை சிபின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிபி இன்ட்டு அதில் 14% லாபம். லாபம்னா என்ன பண்ணணும், 100 கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 114 டிவைடட் பை 100 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லாபம், அதாவது பொருளோட அடக்க விலையில 114% பார்த்தீங்கன்னா அதுதான் என்னவா இருக்கும், விற்ற விலையா இருக்கும். புரியுதா? ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எனக்கு 14% லாபம் கிடைக்குன்னா அந்த பொருளோட விற்ற விலை எவ்வளவு, அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் போடணும். ஸோ 100 இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து 100 கூட ஆட் பண்ணணும். 114 டிவைடட் பை 100ன்னு போடுவீங்க. கட் பண்ணி அதோட விற்ற விலை 114. ஸோ இது எல்லாமே பேசிக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கீழே எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த காஸ்ட் பிரைஸ் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் போடும்போது ஃபைனலாக செல்லிங் பிரைஸ் வரும். செல்லிங் பிரைஸ் நமக்கு எவ்வளவு, இங்கே 95ன்னு தெரியும். ஸோ அந்த 95 இங்கே போட்டுடலாமா? ஸோ இதுல இருந்து காஸ்ட் பிரைஸ் கொண்டு வந்துருங்க. காஸ்ட் பிரைஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் என்ன வரும், 95 × 100 டிவைடட் பை 114 இருக்கும். ஓகே, ஸோ கட் பண்ணலாமா? கட் பண்ண ஆன்சர் என்ன வரும், ஸோ 19ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணலாம். 5 19 95, 6 19 114. ஓகே, ஸோ 3 2 6 52 100. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வரும், 250/3ன்னு வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வந்து எவ்வளோன்னா 5%க்கு பதிலாக அவர் 10% தள்ளுபடி கொடுத்தாருன்னா கடைக்காரருக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பொருளோட மார்க் பிரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ 5% தள்ளுபடி கொடுக்கும்போது செல்லிங் பிரைஸ் 95. அதுக்கப்புறம் இந்த லைனை ரீட் பண்ணி நாம பொருளோட காஸ்ட் பிரைஸ் கொண்டு வந்துட்டோம். காஸ்ட் பிரைஸ் என்ன கொண்டு வந்திருக்கோம், 250/3. ஓகே, இப்போ இந்த மார்க் பிரைஸ்ல 10% தள்ளுபடி கொடுக்காரு. 100 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபாய் 10% தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா அவரோட விற்ற விலை என்னவா இருக்கும், புதுசா உள்ள செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்,
நியூ செல்லிங் பிரைஸ் அவருக்கு என்னவா இருக்கும் 90 இருக்கும் அப்படிதானே 5% தள்ளுபடி கொடுக்கும்போது 95 மாறிச்சு இப்போ 10% தள்ளுபடி கொடுக்கும்போது அவருக்கு என்னவா மாறும் 90 ரூபாயா மாறும் நியூ செல்லிங் பிரைஸ் இப்போ அவருக்கு லாபமா நஷ்டமா நமக்கு தெரியணும் ஓகேவா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 250/3 செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 90 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பாயிண்ட்ல வரும் அப்படியே வச்சுக்கோங்க நமக்கு ஈஸியா கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ லாபம் இல்லைன்னா நஷ்டம் கண்டுபிடிக்கணும் ஸோ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 90 அப்போ செல்லிங் பிரைஸ் தானே அதிகம் இதை கட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 80 புள்ளி சம்திங் வரும் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 90 கிட்ட இருக்கு அப்போ நாம லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் மைனஸ் பண்ணணும் 90 மைனஸ் 250/3 டிவைடட் பை கீழே என்ன போடுவோம் காஸ்ட் பிரைஸ் போடுவோம் 250/3 பர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கிடுவோம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 270 மைனஸ் 250 டிவைடட் பை 3 கிடைக்குமா அப்படிதானே இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா ஸோ 270 மைனஸ் 250 டிவைடட் பை 3 கிடைக்கும் ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு அதோட இங்க டிவிஷன் இருக்கா ஸோ இந்த டிவிஷனை நம்ம என்னவா மாற்றணும் பெருக்கலா மாத்திட்டு கீழே இருக்க ஃப்ராக்ஷனை தலைகீழ போடணும் அப்போ 250/3 3/250 போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க ஒரு 100 இருக்கு இது நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான் 7/9 டிவைடட் பை 8/7 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இன்னொரு ஃப்ராக்ஷனை தலைகீழ போடணும் ஓகேவா ஸோ இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு தலைகீழ போடணும் இது எல்லாமே பேசிக்ஸ் ஓகேவா ஸோ இந்த 3 கட் ஆகிரும் 270ல 250 போனா எவ்வளவு 20 ஸோ 20 டிவைடட் பை 250 இன்ட்டு வெளியே ஒரு 100 இருக்கு ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இது 0 கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25 4 25 100 2 இன்ட்டு 4 8% அப்போ அவருக்கு லாபம் வந்து எத்தனை சதவீதம் கிடைக்கும் 8% கிடைக்கும் ஸோ 8% ப்ராஃபிட்ங்கிறது ஆப்ஷன் பி புரியுதா ஒண்ணுமே இல்லை மார்க் பிரைஸ் என்ன செல்லிங் பிரைஸ் என்ன காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மலான ஒரு கான்செப்ட் தான் ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா இந்த क्वेश्चनல பாருங்க the price of sugar is increased by 25% what percent of consumption is to be decreased so that there would be no increase in the expenditure ஓகேவா சர்க்கரையின் விலை வந்து பாத்தீங்கன்னா 25% அதிகரிக்கு ஓகேவா செலவின் விலையில் எந்த ஒரு அதிகரிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு நுகர்வானது எத்தனை சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் இப்போ பாத்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு இருக்கோம் ஓகேவா திடீர்னு 1 கிலோ சர்க்கரையோட விலை 100 ரூபாய் இருக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு அதையும் சொல்லி கொடுக்குறேன் 100 ரூபாய் இருக்கு திடீர்னு அதோட பிரைஸ் வந்து என்னவாகுது 125 மாறிடுது ஓகே உங்க கையில வெறும் 100 ரூபாய் பாத்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரையோட விலை பாத்தீங்கன்னா 100 ரூபாய் திடீர்னு பிரைஸ் வந்து 125 ரூபாய் 125 ரூபாயா மாறிடுது ஆனா உங்க கையில வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு இப்போ நீங்க கடைக்கு 100 ரூபாய் கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கடைக்கு 100 ரூபாய் கொண்டு போனீங்கன்னா 1 கிலோ சுகர் கையில தருவாங்க இப்போதான் பிரைஸ் 125 ரூபான்னு மாத்திட்டாங்கல்ல இப்போ நீங்க கடைக்கு 100 ரூபாய் கொண்டு போறீங்கன்னா 1 கிலோ தருவாங்களா தர மாட்டாங்க அதை விட கொஞ்சம் கம்மியா தருவாங்க அப்படிதானே சோ அப்போ நுகர்வு என்னவாகுது கம்மியாகுது அந்த நுகர்வு எவ்வளவு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க ஓகேவா கையில 100 ரூபாய் தான் இருக்கு ஸ்டார்டிங்ல பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி கடைக்கு 100 ரூபாய்க்கு 1 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வந்துடலாம் இப்போ 125 ரூபாயா மாறிடுச்சு ஆனா உங்க சம்பளம் அதிகமாகல உங்க கையில வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு அந்த 100 ரூபாய்க்கு தான் நீங்க சுகர் வாங்கணும் இப்போ கடையில போய் நீங்க 100 ரூபாய்க்கு சுகர் கேட்டீங்கன்னா அந்த 1 கிலோவா தருவாங்க இல்ல அதை விட கம்மியா தருவாங்க அப்போ நுகர்வு என்னவாகுது கம்மியாகுது ஓகேவா சோ அப்போ அந்த கம்மியாகக்கூடிய நுகர்வோட பெர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஒண்ணுமே இல்லை இங்க சர்க்கரையோட விலை என்ன ஆகுது அதிகமாகுதா ஸோ R/R + 100 இன்ட்டு 100ன்னு போட்டுருங்க இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா ஓகே ஸோ அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால இல்லை 100 + Rன்னு போட்டுருங்க இல்லை R + 100னாலும் வச்சுக்கோங்க கம்மியாகும் போது 100 - Rன்னு போடுவோம் அதிகமாகும் போது பிளஸ் பண்ணணும் இங்க அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மேலே போட்டுக்கோங்க ஸோ இதை நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி 100 ரூபான்னு வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து 125 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு நார்மல் மெத்தட்ல கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும் அப்படியும் பண்ணலாம் இது டைரக்டான சிம்பிளான ஃபார்முலா இந்த மாதிரி சர்க்கரையோட விலை வந்து 25% அதிகரிக்குது அப்போ நுகர்வு வந்து எவ்வளோ கம்மியாகுதுன்னா அதிகரிக்குதுங்கிற வார்த்தை இங்க இருக்கா ஸோ அதனால R/R + 100 பிளஸ் போடணும் அதே கம்மியாகுது
குறைகிறது அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் 100 மைனஸ் ஆறுன்னு போடணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆரோட வேல்யூ 25 டிவைடட் பை ஆர் பிளஸ் 100 இல்லை 100 பிளஸ் ஆறுன்னு வச்சுக்கோங்க. 100 பிளஸ் ஆறுங்கும் போது 125. ஸோ இன்ட்டு 100 அவ்வளோதான். இந்த கொஷினை எக்ஸாமில் பார்த்ததும் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா குயிக்காக ஆன்சர் வந்துடும். ஒரு 25 25 5 25 125. ஸோ 20%. அப்போ நுகர்வு வந்து எவ்வளோ கம்மியாகணும், 20% கம்மியாகணும். ஸோ 20ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? இந்த ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன கதை வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய சர்க்கரையோட அளவு எவ்வளோ கம்மியாகணும், ஏற்கனவே வாங்குறதுலேருந்து ஒரு 20% வந்து என்னவாகும், கம்மியாகும். ஓகே, ஸோ 20%ங்கிறது ஆப்ஷன் பி. இந்த ஃபார்முலாவும் மறந்துடாதீங்க, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ஆர் பை 100 + ஆர் இன்ட்டு 100. ஓகே, ஸோ பர்சன்டேஜுங்கிறதுனால இன்ட்டு 100 வந்து போடுறோம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A perfect square number can never have the digit dash at the unit place. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வர்க்க எண்ணானது ஏகம இடத்தில் டேஷ் இலக்கத்தை கொண்டிருக்க முடியாது. ஏகம இடம்னா ஒன்றும் இல்லை, 1வது இலக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடம். ஒரு நம்பர் இருக்கு, இப்போ 100 இருக்குன்னா இது எப்படி எழுதுவோம், 1 10 100. ஓகேவா? யூனிட் பிளேஸு, இது 10th பிளேஸு, இது 100th பிளேஸு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்போ அந்த யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எந்த நம்பர் வராது. நான் இது வந்து வேதிக் மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே ஆன்சர் சொல்லிடுவீங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஸ்கொயரு கியூப் இதுக்கான ஷார்ட்கட் சொல்லும் போதே சொல்லி கொடுத்துருப்பேன். 9 ஒரு நம்பர் வந்து 9ல் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ 9ல் இருக்குது அப்படின்னா அந்த லாஸ்ட் டிஜிட் 9ஆக இருக்குன்னா அது வந்து என்னவா இருக்கும், ஸ்கொயராக தான் இருக்கும். அப்படிதானே? ஸோ அதே மாதிரி அது 6ல் இருக்குன்னா, ஏன்னா 9ங்கிறது 3 ஸ்கொயரும் வரும், 7 ஸ்கொயரோட எண்டும் 9 தான் வரும். 6 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து யார், 6 ஸ்கொயரோட இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 வரும். 1ங்கிறது யார், 1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர்லாம் வரும். அதே 3ல் முடிஞ்சிருக்குமா எந்த நம்பராது, அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட வேல்யூ 3ல் முடியுமா, முடியாது. அப்படிதானே? ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட வேல்யூ கண்டிப்பாக 3ல் முடியாது. ஏன்னா நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ யூனிட் டிஜிட் 6 வரும். 5 ஸ்கொயர் வந்து 25, யூனிட் டிஜிட் 5. 6 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 36. ஸோ 6. 7 ஸ்கொயர் வந்து 9ல் முடியும். திருப்பி 8 ஸ்கொயர் வந்து 4ல் முடியும். திருப்பி 9 ஸ்கொயர் வந்து இதில் முடியும், 1ல் முடியும். அப்படிதானே? ஸோ திருப்பி 0ங்கிறது 0 தான், 10ங்கிறது 0ல் முடிஞ்சா 0 தான். எங்கேயாவது நான் 3ங்கிற நம்பர் போட்டிருக்கேனா, இல்லை. ஒரு ஸ்கொயர்னாலே அதில் 1 4 9 6 5 6 9 4 1 இந்த நம்பர் தான் வரணும். 1 4 9 6 5 இந்த நம்பர் மட்டும்தான், இல்லைன்னா 0 இதையும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் நம்பர்ஸ் லாஸ்ட்டாக இருக்கணும் ஒரு ஸ்கொயர் நம்பர்னாலே. அது 3லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அப்போ 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். புரியுதா? அதோட யூனிட் பிளேஸ்ல எது இருக்கக்கூடாது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேன் நெவர் ஹேவ் த டிஜிட் டேஷ் அட் த யூனிட் பிளேஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட யூனிட் பிளேஸ்ல எந்த நம்பர் இருக்காது, 3ங்கிற நம்பர் இருக்காது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலே அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இவ்வளோதான். ஓகே, கிளியரா? ஸோ 3ங்கிறது எதில் வரும், ஒரு கியூப் நம்பரில் வரும். அப்படிதானே? 1 கியூப் 1, 3 கியூப் நாம என்ன சொல்லுவோம், 7ல் முடியும். 3 கியூப் வந்து 27. ஸோ லாஸ்ட் வந்து என்னது, 7ல் முடியும். 2 கியூப் வந்து உங்களுக்கு எதில் முடியும், 8. ஸோ நான் அந்த 3 எதுக்கு சொல்ல வந்தேன்னா 3க்கும் 7க்கும் ரிலேஷன். 7 கியூப் பார்த்தீங்கன்னா 3ல் முடியும். ஏன்னா 7 கியூபோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது, 343. ஸோ அதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 3ல் முடியும். ஓகே, ஸோ இதே இது 3யோட இது பார்த்தீங்கன்னா 27, யூனிட் டிஜிட் 7. ஸோ 3 கியூப் 7 கியூப், 3யோடது 7க்கும் 7ஓடது 3க்கும் போகும். கிளியரா? ஸோ இது எல்லாமே வேதிக் மேக்ஸ் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான பேசிக்கான கொஷின் தான். நான் தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாமில் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகே, இந்த கொஷினில் பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் SSC CGL ஃப்ரம் 2 கோச்சிங் இன்ஸ்டியூட் ஓவர் த இயர்ஸ் ஆர் கிவன். ஓகே, 2015லேருந்து 19 வரைக்கும் ஒரு 2 இன்ஸ்டியூட்டில் SSCயில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க, ஒரு பார் சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் இன் 2017, 18 அண்ட் 15. ஓகேவா? 2017, 18, 15 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டில் பாருங்கள், 2015 எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து இதுவரை 10, 20, 30. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் நிப்பாட்டியிருக்காங்க. அப்படி தானே? ஸோ அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2015 எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 35 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 45 பேர். அந்த படத்தை பார்த்து அப்படியே இது பண்ணுங்க. ஓகே, ஸோ இது 2015. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 2018, இல்லைனா இங்கே இருந்தனால ஆரம்பிங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா
2017 இருந்தனாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2017 பார்த்துக்கோங்க. ஸோ 2017 பார்த்தோம் அப்படின்னா அப்பனா ரேஷியோ நமக்கு கரெக்டா வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இதுல பார்த்தா ஒரு வாட்டி எழுதிட்டு திருப்பி ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2017 பார்த்துருவோம். 2017 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இதுவரை 50. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 வந்திருக்கு, 54 பேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்ல 2017 54 பேர். அதுக்கப்புறம் இதுல எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ இதுல 58 பேர் வருமா? இந்த படத்தை அப்படி பார்க்க போறீங்க. இங்க வர 50 அப்படின்னா ஸோ இங்க வர்றதுக்கு எவ்வளவு வரும்? 58. ஸோ அப்போ 2017 எத்தனை பேர்? இன்னொரு இன்ஸ்டியூட்ல 58 பேர். ஓகே, 2 இன்ஸ்டியூட்லையும் போட்டாச்சு. அடுத்து 2018 பாருங்க, இந்த இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர் இருக்காங்க? 32 பேர். அப்படிதானே? ஸோ 30 + 2 32 பேர் இருக்காங்க. திருப்பி இந்த இன்ஸ்டியூட்ல பாருங்க, இந்த இன்ஸ்டியூட்ல எத்தனை பேர்? 62 பேர். ஸோ 60 + 2 62. அதுக்கப்புறம் 2015, ஸோ இப்போதான் கண்டுபிடிச்சோம், 35 + 45. நீங்க இப்படி எழுதணும் இல்லை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தனித்தனியாக எழுதி காட்டியிருக்கேன். டேரெக்டாக மைண்ட்லேனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 54 58 ஆட் பண்ணால் என்ன வரும்? 112 வரும். 32 62 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 94 வரும். 35 45 ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை? 80. ஓகே, ஸோ இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி தான் 2ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 56. இது வந்து 47ன்னு மாறும், இது வந்து 40ன்னு மாறும். ஓகே, ஸோ அப்போ அந்த 2017 18 15 தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட வீதம் எவ்வளோன்னா 56 47 40. புரியுதா? ஸோ 2017 தான் இதுல இருக்கக்கூடிய டோட்டல் என்னன்னு பாருங்க. அதே மாதிரி 2018னா இதுல இருக்கக்கூடிய டோட்டலை ஆட் பண்ணுங்க. 2015னா இந்த டோட்டல் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ 56 47 40 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the denominator of a fraction is multiplied by 2 and the numerator is increased by 2, the fraction becomes 1/2. If instead the numerator is multiplied by 2 and the denominator is increased by 2, it becomes 6/7. What is the sum of the numerator and the denominator of the original fraction? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஒரு பின்னத்தின் பகுதியை 2ஆல் பெருக்கி தொகுதியை 2ஆல் அதிகரித்தால் பகுதி 1/2 ஆகிறது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு ஃப்ராக்ஷன் நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் x/yங்கிற வடிவத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ இதான ஃப்ராக்ஷன். 1க்கு கீழே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? ஃப்ராக்ஷன். 2/7ங்கிறது ஒரு பின்னம். நான் அந்த தொகுதியை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பகுதியை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த மேலே இருக்கிறத நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நியூமரேட்டர்னு சொல்லுவோம், தமிழ்ல தொகுதின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்லுவோம், தமிழ்ல பகுதின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நான் நியூமரேட்டரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டினாமினேட்டரை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? If a denominator of a fraction is multiplied by 2, டினாமினேட்டரை 2ஆல பெருக்கிறோம். பின்னத்தின் பகுதியை 2ஆல் பெருக்கி, பகுதியை எப்படி அசியூம் பண்ணியிருக்கீங்க? ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்க. இதை என்ன பண்றீங்க? 2ஆல பெருக்கிறீங்க. 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 2yன்னு மாறும். அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? and the numerator is increased by 2. அதோட நியூமரேட்டரை 2 அதிகப்படுத்துறீங்க. நியூமரேட்டர் என்னது? எக்ஸ். இதை 2 அதிகப்படுத்தினா என்ன வரும்? எக்ஸ் + 2ன்னு மாறும். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ 1/2ன்னு மாறுதான். x/yன்னு இருக்க ஃப்ராக்ஷன் அந்த எக்ஸ் கூட 2 ஆட் பண்ணி ஒய் கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1/2 அப்படின்னு மாறுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பகுதியை 2ஆல் பெருக்கி தொகுதியை 2ஆல் அதிகரித்தால் 2 ஆட் பண்ணா அது வந்து என்னவா மாறுது? டோட்டலா 1/2ன்னு மாறுது. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வருது. ஓகே, அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் இன்ஸ்டன்ட் இதுக்கு பதிலா நீங்க நியூமரேட்டரை 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ்ல என்ன பண்றீங்கன்னா நியூமரேட்டரை 2ஆல பண்றீங்க. இப்படி பண்ணாம நியூமரேட்டரை 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? numerator is multiplied by 2 and the denominator is increased by 2. அப்படி உல்டாவா போன இதில் என்ன பண்ணோம்? டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணோம், நியூமரேட்டரில் ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா டினாமினேட்டரில் மல்டிப்ளிகேஷனும் நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனும் டினாமினேட்டரில் நாம் என்ன பண்ண போகிறோம்? அடிஷனும் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, அந்த லைனை ரீட் பண்ணி அப்படி பண்ண போறீங்க. மேலே இருக்கிறத பெருக்க போறீங்க 2ஆல, கீழே இருக்கிறது கூட 2 ஆட் பண்ண போறீங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் உங்களுக்கு எப்படி மாறுது? 6/7 மாறுது. புரியுதா? தொகுதி 2ஆல் பெருக்கப்பட்டு பகுதி 2ஆல் அதிகரிக்கப்பட்டால் அது 6/7 மாறுகிறது. அது எப்படி மாறுது? 6/7 மாறுது. ஓகே,
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அசல் பகுதியின் தொகுதி மற்றும் பகுதியின் கூட்டுத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். அந்த உண்மையான ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் பை ஒய், அதோட நியூமரேட்டர் எக்ஸ் பிளஸ் அதோட டினாமினேட்டர் ஒய், இது ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நாம ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ நாம, ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. இதில் 2 கொடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2x + 4 = இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிருங்க 2yன்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்டெப்பில் இதுலேயும் 2 இருக்குது, இதுக்குள்ளேயும் 2 இருக்குது. 2 காமனாக எடுத்தீங்கன்னா 2 × x + 2 = 2yன்னு இருக்கும். இந்த y 2ம் 2ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸோட வேல்யூ வந்து y - 2ன்னு எழுதிக்கலாம், அப்படிதானே. இல்லைனா ஒய்யோட வேல்யூ என்ன x + 2ன்னு வச்சுக்கோங்க, y = x + 2 இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். வரக்கூடிய எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ அப்படி சால்வ் பண்ணலாமா, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இதுல இருந்து x = y - 2ன்னு கொண்டு வந்துருங்க. y - 2ன்னு கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். எப்படினாலும் பண்ணலாம், உங்களோட இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படினாலும் யோசிச்சு பண்ணிக்கலாம். இப்போ x = y - 2ன்னு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த x இருக்க இடத்துல y - 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × y - 2 / y + 2 = 6/7 இருக்கும். ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 7 × 2 14 இருக்கும். ஸோ 14y, ஸோ இந்த 7 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இது 14ஆக மாறும். இந்த y + 2 இங்கே கொண்டு போகும்போது 6 × y + 2ஆக மாறிடும். ஓகே, 14y - 28 = 6 உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணா 6y + 12 இருக்கும். y அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 14y - 6y எத்தனை வரும், 8y வருமா. ஸோ 8y = 40ன்னு கிடைக்கும். 12 + 28 40ன்னு கிடைக்கும். இதுல இருந்து y-யோட வேல்யூ என்ன வரும், உங்களுக்கு 5ன்னு கிடைக்கும். y-யோட வேல்யூ 5ஆ, அந்த 5 இங்க சப்ஸ்டியூட் பண்ணா x-ஓட வேல்யூ கிடைச்சிருமா. ஸோ y-யோட வேல்யூ 5 இங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், 5 - 2 3ன்னு வரும். அப்போ x-ஓட வேல்யூ என்னது, 3. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன, நியூமரேட்டர் டினாமினேட்டரோட கூட்டுத்தொகை என்ன, அதாவது x + y-யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. x-ஓட வேல்யூ 3, y-யோட வேல்யூ 5. ஸோ 5 + 3 8. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ண போறீங்க. ரீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷனை நீங்க எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து y வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன்னா நீங்க x வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் x + y-யோட வடிவத்துல கொண்டு வந்துட்டு நார்மலா ஒரு 2 சமன்பாடை சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சால்வ் பண்ணியும் x and y-யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வே என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் ஜூன்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ ஜூனோட வாரத்திலையும் நம்ம என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் வீக் இதுக்குள்ள அவங்க என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்டிபிசி எய்ம் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா இது கூட ஒரு நல்ல டைம் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 4 மாசம் உங்க கையில டைம் இருக்கும். ஸோ ஈஸியாக CBT 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமில் CBT 2 கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு எங்கே படிக்கணும், ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பு. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதுலேயும் நம்ம ஆப்போட லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா, ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ALP எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இதிலே கவர் ஆகிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இதில் கவர் ஆகும். நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் ஓகேவா? ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் ஆர் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க 1599 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அது போக உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கிட்ட இந்த இடத்துல ஒரு 3 கோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸாம் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9043379345. ஓகே, 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம், கால் பண்ணியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளே போயிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் ஒரு 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ வீக்லி டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போய் எப்படிலாம் படிப்பீங்களோ அதை விடையே இங்கே வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஒரு 4 மாதம் உட்காந்து நல்லா படிச்சிங்கன்னா இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே முடிச்சிடலாம். நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இல்லை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், சில காலேஜில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர்லேயே கேம்பஸ் வந்துருவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட் இயர் இல்லை ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் இயர்லேயே கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம டாபிக் வைஸ் வீடியோஸ்க்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ளே நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு டாபிக்லையும் ஃபர்ஸ்ட் 5 இல்லைனா 6 கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ரயில்வே எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்க ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸே போதுமானது. உங்களால் எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி இல்லை பப்ளிக் செக்டராக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் கண்டிப்பாக உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஓகே, இது போக இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். எல்லா ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேனா மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு ப்ளஸ் இது எல்லாமே சிலபஸ் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். அது போக இந்த ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எஸ்எஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லைவ் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ப்ரைஸ் வந்து 1599 தான். நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு டியூஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அவங்க எல்லாரோட ஃபீஸையுமே நீங்கள் கேட்டு பாருங்கள். சாதாரண ஒரு ஸ்கூலில் டியூஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னாலே 1000க்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை வெறும் 1599 நீங்கள் கிளியர் பண்ணணும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸும் கவர் ஆகும். அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஃபோல்டர் வைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் நாம் வந்து இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோஸு ஷார்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஷார்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஃபைனலாக அந்த கடைசி 1 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது, 2 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.